வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் தாய்லாந்து மேங்கோ பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இருந்தது எல்லாமே புக் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டுட்டு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால் இப்போ ரீஸ்டாக் வந்திருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தாய்லாந்து மேங்கோ தொட்டிகள்லையும் மாடி தோட்டத்துலேயும் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு மாங்காய் வெரைட்டின்னு சொல்லலாம். நல்லா அழகாக வரும். பார்க்குறக்கு போன்சாய் மாதிரி ரொம்ப அழகாக வரும். எனக்கு மாடியில் நிறைய நாற்று உற்பத்தி பண்ணுறக்கே இடம் பத்த மாட்டேங்குதுன்ட்டு கீழே வச்சு விட்டுட்டேன். இது ஆல்ரெடி நான் காய் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். 5-6 காய் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 அடி மரம். சைடில் கிளை நல்லா கிளச்சி வளருது. இது பாருங்கள், இந்த இலைகள்லாம் உங்களுக்கு பழைய இலைகள் இந்த மாதிரி கருகும், அதுக்கப்புறம் வளரும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பயப்படணுங்கிறது இல்லை. போன்சாய் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பூ வச்சுருக்குது அழகா. இது பழம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குமுங்க. இது பார்த்திங்களா, 3 இடத்துல பூ வச்சுருக்குது. அது 4 இடத்துல வச்சுருந்து அதில் கொட்டிருச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சீசன் இல்லை. இந்த மாங்காவை பொறுத்த வரைக்கும் சீசன் கிடையாது. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை காய்க்கும். அப்புறம் அந்த பழம் பறித்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ரெஸ்ட்டில் இருக்கும். மறுபடியும் தலையும் மறுபடியும் காய் வைக்கும். இதே மாதிரி தான். அதுக்கு இந்த சீசனில் தான் காய்க்குதுன்னே சொல்ல முடியாது. வருஷம் பூராமே அது காய் எடுத்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த தாய்லாந்து மேங்கோ நம்ம வீட்டில் உடனே நமக்கு காய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு 4 ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க நாட்டு மாங்காய் பக்கம் போய்க்கலாம். இது ரொம்ப ஒரு அருமையான வெரைட்டி. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தொட்டிகளில் மாடியிலலாம் வைக்கும்போது கம்பல்சரி உரம் கொடுத்தே தான் ஆகணுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாதம் ஒரு தடவை உரம் கொடுக்குறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். அது பாட்டுக்கு அது வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இது ஒரு வருஷத்து மரம்னு வச்சுக்கலாம். இது என்னுடைய ஒரு வருஷத்து மரம். இதே போலவே 2 வச்சு விட்ருக்கேன். இந்த இடத்துல இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி ஒரு 1.5 அடி கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் பூ எடுக்கும். இது பார்த்திங்களா, பூ எடுத்திருக்கு. இதுலேயும் பூ எடுத்திருக்கு. தளைஞ்சு வர்ற பக்கம் எல்லாமே பூ எடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா உரம் கொடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரெகுலராக வீட்டில் ஒரு ஃப்ரூட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் மாம்பழம் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தாய்லாந்து மேங்கோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.